நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வள்ளியூரில் இருக்கோம். வள்ளியூர் வரைக்கும் வந்திருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்காக வரல, அதாவது ஒரு கொடைக்கு அக்கா ஊரில் வந்து கோயில் கொடைன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா, அதனால் அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் உண்டு. பார்த்தீங்களா, தெப்பக்குளம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சரியான தெப்பக்குளம். பின்னாடி பாறையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மலை இருக்குது பாருங்கள். சரியான மலை. இங்கிட்டு கோயில், சைடில் கோயில் இருக்குள்ள. இதில் ஒரு தெப்பக்குளம் கிடக்கு பார்த்தீங்களா. அதே போல் இங்கிட்டு ஒரு குளம் கிடக்கு, அந்த அதில் கிடக்கு பார்த்தீங்களா. இது ஒரு குளம். இந்த இடத்துல நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெப்பக்குளம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, சரியான தெப்பக்குளம். என்கிட்ட தான் கோயில் இருக்குது. அதான் கோயில், நல்லா மரத்துக்கு இடையில இருக்குது. முருகன் கோயில் தான். இந்த இடத்துல தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இது ஒரு குளம், இன்னொரு குளத்தையும் காட்டுறேன். இந்த பாருங்கள், இதில் ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு குளம் இருக்குது. இது ஃபுல்லாக சுற்றி வேலி போட்டிருக்காங்க. இது உள்ளே இறங்கக்கூடாது. கரெக்டாக கோயிலுக்கு எதிர்த்தாக்கில் உள்ள குளம் இது. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது, சரிங்களா. அந்த குளத்தை தான் நம்ம நின்னோம். இது ஒரு குளம். இப்போ வந்து நம்ம அந்த குளத்தில் தான் மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். நான் பிடிக்கல, சின்ன பிள்ளைங்க தான் பிடிக்க போகிறாங்க. சின்ன பசங்க புழு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதையும் காட்டுறேன். இந்த பாருங்கள், புழு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எடுத்துகிட்டா பாருங்கள். பார்த்தீங்களா, மண்புழு எடுத்துட்டாங்க. இது வேறு யாரும் இல்லை, அக்கா மகா தான். இது வந்து அக்கா மகன். பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் புழு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட்டு நம்மளை வீடியோஸில் பார்த்துட்டு, ஆமாம் எங்களை மீன் பிடிக்க கூட்டு போக மாட்டேங்கி அப்படின்னாங்க. சரி வாங்க உங்கள் ஊர்லேயே மீன் பிடிப்போம் இன்றைக்கி அப்படின்ட்டு அப்படியே குளத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி தான் வந்தோம். இன்றைக்கி அந்த மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. மீனை பிடிச்சி மேக்ஸிமம் தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். பாருங்கள், இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட முடியாது, ஏன்னா கோயில் கூடங்கிறனால இன்றைக்கி சமைச்சு சாப்பிட முடியாது. நம்ம ஒரு டைம் பாஸுக்காக வந்திருக்கோம். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். இந்த பாருங்கள், மருமப்பிள்ளை வந்து இப்போது புழு கொறுத்துட்ருக்காரு. மண்புழு தான் கொறுக்காரு. இதில் வந்து அதிகமாக வந்து ஜிலேபி மீன், அதுக்கப்புறம் உளுவ மீன், இந்த மாதிரி மீன்கள் உண்டு. பொடி பொடி கெண்டைகள் உண்டு. இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். புழுவை கொறுத்துட்டான். மேடம் கொறுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த பக்கம் தூண்டி போட்டுட்ருக்கான். கடிச்சிதா? இந்த பாருங்க, அந்த தூண்டி கடிச்சிட்டு இருக்கு. இந்த பாருங்க, மீன் தூக்கிட்டா. வா வெளியே வெளியில. இதை பாருங்க, மீன் சைஸை கேளுங்க. மீன் தூக்கியாச்சு. அந்த அடுத்து ஒன்று பிடிச்சான். அங்கே பாருங்க, அடுத்து அட்டியை பாருங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் வச்சு. இதை பாருங்க, அடுத்தடுத்து ரெண்டு மீன் பிடிச்சாங்க. செத்தியோட தான் மண்புழு எடுத்து வந்தோம் அன்னைக்கு. அட்டியை பாருங்க, ரெண்டு சைஸ் லேபி. பார்த்தீங்களா, சைஸ் மீன். நம்ம கை சைஸை பாருங்கள். மீன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அந்த மீனையும் பாருங்க. நம்ம வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பரு மீனாக பிடிச்சிட்டாங்க. அதே இது நம்ம உள்ளே விட்டுருந்தோம் அப்படின்னா சின்ன மீனாக தான் பிடிப்போம். வீட்டுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் சின்ன மீனாக தான் மாட்டோம். பாருங்க, மீனை எடுத்துகிட்டு இருக்கான். முள் நல்லா அடியே இருக்குது. பொறுமை பொறுமை இருக்கட்டும். விட்டுருவோம் இரு. நம்ம இவ்வளோ நேரம் அந்த சைடில் போட்டுக்கிருந்தோம், மீன் கடியே இல்லை. அங்கேருந்து அப்படியே இங்கிட்டு தள்ளி வந்தோம். வந்த உடனே சட்டக்குன்னு அடிச்சிச்சு. மீனை தண்ணிக்குள்ள விட போகிறாரு. போட்டுரு போட்டோம் போயிட்டு இன்னொரு மீன் வெளியே கிடக்கு. அந்த கிடக்கு பாருங்க, அதையும் எடுத்து உள்ளே விட போகிறான். பிடிச்சியா? வாங்க
இன்றைக்கி நம்ம இதில் வந்து கோயில் கூடங்கிறனால தான் இப்போ சாப்பிட முடியாது. இல்லைனா இதெல்லாம் நம்ம உள்ளே விட மாட்டோம். சின்ன சைஸ் மீன் தான் விடுவோம். இப்படிதான் போயிட்டு பார்த்தீங்களா. அடுத்து எதாவது மீன் கிடைக்கான்னு பார்ப்போம். சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான் பிடிச்சிட்டு இருக்கோம்ல. பிடிச்சி உள்ளே விட்றாங்கன்னு கழுவி ஊற்றிடாதீங்க. இந்த பாருங்கள் தூண்டி போட்டிருக்காங்க, மரமாக போட்டிருக்கா. அந்த கடிக்கு பாருங்க, அந்த மேலே போட்டிருக்காளா, அந்த கடிக்கு பாருங்க. உள்ள கப்புன்னு கடிச்சிக்கிட்டு இருக்கு. எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். முதல்ல புழுவை திண்டு போயிட்டு அடுத்து புழுவை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த படித்துறை இருக்குது பார்த்தீங்களா, படித்துறை ஓரத்தில் தான் போடுறான். அந்த கடிக்கு பாருங்க, அதான் அந்த கடிக்கு பாருங்க. கப்புன்னு கடிக்கி. இந்த அடுத்த அவனும் போடுறான். 2 பேரும் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதா பிடிக்காகலன்னு பார்ப்போம். அந்த புதுசாக பாருங்க, அடுத்து அடிக்க பாருங்க சைஸு. நம்ம இதே சாப்பிட்றதுக்கு பிடி அந்த பாருங்க. அடுத்து அவன் பிடிச்சான், அடுத்தடுத்து பிடிச்சாங்க பாருங்க 2 பேரும். இவ தான் பருமீனா பிடிச்சிருக்கா பாருங்க, மருமவ தான் பருமீனா பிடிச்சிருக்கா. சைஸு பாருங்க. போன ரவுண்ட் பிடிச்ச அதே சைஸ் தான் பார்த்தீங்களா. ஒரே மீன் வராதுமா, ஒரே மீன் ஓடி பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக ஆந்திரா ஜிலேபி தான், அதான் அவ்வளோ பெருசாக இருக்குது. நாட்டு ஜிலேபியில் சின்னதாக தான் இருக்குன்னு இருக்காங்க. வால் பாருங்க, வாழை கலர் பாருங்க பார்த்தீங்களா. அதான் அவன் மீனை விட்டுட்டான். அதை பூ பாருங்க, சட பார்த்தீங்களா. அது எப்படினாலும் தண்ணிக்குள்ள தான் விட போகிறோம். சரி கொண்டாங்கிட்டு காட்டு. இந்த பாருங்க மருமப்பிள்ளை பிடிச்ச மீனை பாருங்க, சின்ன சைஸ் மீன். இது வாலில் கலரில் பார்த்தீங்களா, இந்த வாலில் பாருங்க கலரை பாருங்க, ரெட் கலரில் 2 கலர் இருக்குது பாருங்க. சரி இதே நம்ம தண்ணிக்குள்ள விட்டுருவோம். மரமாக தூண்டி போட்டுட்டு தான் இருக்கான். இப்போ தான் அந்த பிடிச்சான், தூக்கிட்டான் பாருங்க. ஆமாம், தம்பியா பிள்ளை வந்து ரொம்ப சின்னதாக பிடிக்காரு. அவனுக்கு இலையவா பெருசாக பிடிக்கா பாருங்க. அடுத்து சின்ன மீன் தான் பிடிச்சிருக்கான். சரி அப்படியே கழட்டி தண்ணிக்குள்ள விட்டுருங்க. ஏன் பருமீன் பிடிச்சிக்கல, இதை விட பெருசாகவே பிடிச்சிருக்காங்களா பாருங்க. இதை பாருங்க, அடுத்த மீன் உள்ளே விட போகிறான். போன ரவுண்டு 2 மீன் விட்டதை நம்ம ஷார்ட்ஸில் காட்டியிருப்போம். விட்டுட்டான். மீனை பிடிச்சிட்டா பாருங்க, கடிக்கவே இல்லைன்னா பாருங்க உழுவை பார்த்தீங்களா. பெரிய பெரிய மீனாக பிடிக்கா, இல்லைன்னா ரகரகமாக பிடிக்கா பாருங்க. நம்ம மருமவை தான் பிடிச்சிருக்கா. மருமவை ஒன்றும் இது மாதிரி பிடிக்கல, சின்னதாக பிடிக்காரு, பெரிய ஜிலேபியும் பிடிக்க மாட்டேங்காரு. சரி பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த ரவுண்டு வந்து நம்ம மருமவை விடுறா. போயிட்டு வெட்டி அதான் பாருங்க, அடி கடிக்குன்னு எட்டி தான் பார்க்க சொல்லியிருக்கான். அதுக்கு முன்னாடி தூக்கிட்டான். சரி எல்லாம் சின்னதாக தான் பிடிக்காங்க பாருங்க. இவனுக்கு மட்டும் ஏன் பரிசு மாட்ட மாட்டேங்குன்னு தான் தெரியல. 3 மீனால 4 மீனா, 4 மீன்கிட்ட பிடிச்சிட்டான். 4 மீனும் பொடி மீனாக தான் பிடிச்சிருக்கான். அதை பாருங்க, அடுத்தும் தண்ணிக்குள்ள தான் விடுறோம். நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, கறிக்கு மீன் பிடிக்க வரும்போது மீன் நம்பிடாது. சும்மா நேர போக்கு பிடிக்க வந்தோம். இன்னைக்கு மீனை பாருங்கள் மாற்றி பிடிச்சிட்டு தான் இருக்குங்க. அதை போட்டுட்ருக்கா பாருங்க. நம்ம இந்த இடத்துல நின்னோம்னா சரி வராது, நம்ம மேலே போய் உட்காந்துருவோம். மூஞ்சிலே மீனை தூக்கி அடிச்சிருவாங்க. இந்த பாருங்கள், அடுத்த தம்பி ஒரு வந்துட்டான். அடுத்த தம்பி வந்து தூண்டி போட்டுட்ருக்காரு நம்ம போட்ட இடத்துல. அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா, மைதா மாவு போட்டுட்ருக்கான் பாருங்க. அடுத்து ஒரு மீன் கடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த அப்படியே கொண்டு போய் பாருங்க, கொண்டு போச்சுன்னா அடியில். இந்த பாருங்க, நம்ம மரம இதில் போட்டுக்கிட்டு தான் இருக்கா.
அதான் குச்சை இழுத்துட்டு போய் பாருங்க. அதான் பிடிச்சிட்டா. என்னது சைஸ் கண்ணுக்கே தெரியாமல் வருது. ஜூம் பண்ணி தான் பார்க்கணுமா இல்லை லென்ஸ் வச்சு பார்க்கணுமா வந்துடலையே. பாருங்க உழுவை தான், சின்ன உழுவை. இல்லை எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு இடங்கள்லையும் உழுவையோட கலர் மட்டும் மாறுது கொஞ்சம். ஒரு இடங்களில் மண் கலரில் இருக்குது. அது பாருங்க இதில் வந்து பிளாக் கலரும் ஒயிட் கலரும் இந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு மீன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம், பழைய வீடியோஸ் கிடக்கு. அந்த வீடியோஸும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். பாருங்க மீனை கொண்டு போகிறா. விட்டுட்டா. ரைட்டு சரி. இதை பாருங்க அடுத்து மீன் பிடிச்சா பாருங்க. இதை பாருங்க அடுத்து ஒரு மீனை தூக்கிட்டா. அடுத்து அதே தான் சரிங்களா. போன ரவுண்டு பிடிச்சது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சைஸாக பிடிச்சிருக்கா. அதே உழுவு தான். உழுவு 3 மீன் பிடிச்சிட்டா. ஜிலேபி ஒரு 4 மீன் பிட்டா பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்து பிடிச்சிட்டா. ரைட்டு இன்னைக்கு ஆதிக்கு தான் மீன் கடிக்கின்னு இருக்கு. நைஸ் எடுத்துருவியா. இதை பாருங்கள் இன்றைக்கி நம்ம மருமகனும் மீன் பிடிக்க பார்த்துருப்பீங்க. இதான் அவர் கடைசியாக மீன் பிடிச்சி நம்ம கையில் வச்சுருக்கோம். நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். போயிடுச்சு உள்ள. நம்ம மீனை விட்டுருக்க பார்த்துருப்பீங்க. இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா வள்ளியூர் தெப்பக்குளத்தில் இன்றைக்கி மீன் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா, பிடிச்சி தெப்பக்குளத்தில் பிடிச்சிருக்கோம். இதே போல் அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.